8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சீக்கிரமாக நினைப்பேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த காலை வேளைக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தங்களை ஆண்டவரை தியானிக்கும்படியாக கர்த்தர்கள் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்களிலும் கூட ஆண்டவரை இதை நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவரை கர்த்தாவை சபையாராக ஆண்டவரே கர்த்தாவை தியானித்து இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தமாக நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு எங்கள் ஜீவியத்திலே ஆண்டவரே கர்த்தாவே இதை நாங்கள் ஆண்டவரே கர்த்தா சுதந்திரித்துக் கொண்டு ஓடத்தக்கதாக எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரை பொறுப்படுங்கள், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கள். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்ன செய்ய மாட்டாராம்? உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமீன், அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே அப்போ யாருக்கு? நம்ம யாக்கோபுக்கு சொன்ன காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அது முதல் வசனத்தை வாசிங்கள். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ பலமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி போதும். அப்போ இங்கே பாருங்க. அப்போ முதலாவது அங்கே நாங்கள் பார்க்குறோம், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை முதலாவது என்ன செய்கிறார்? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமீன். அவரை ஆசீர்வதித்து இரண்டாவதுல சொல்லப்படுகிறது, எழுந்து நீ புறப்பட்டு என்ன செய்ய வேண்டுமா? போகும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமீன். அப்போ என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். யாக்கோபை குறித்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்தபடினாலே இந்த காரியத்தை மாத்திரம் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொண்டு ஆமீன் இந்த ஆராதனையை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். ஆகவே அங்கே நாங்கள் பார்க்குறோம், தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அங்கே 2வது வசனத்தில் வாசிக்குமா? எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்வேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். ஆமாம். இரண்டாவது கட்டளை. ஆமாம். அவனுக்கு முதலாவது ஆசீர்வாதம், இரண்டாவது கட்டளை கொடுக்கிறான். நீ அங்கே போயிட்டு உனக்கு அங்கே யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு காலையில் தான் யோசித்து பார்த்தேன் யாக்கோபுடைய காரியங்களை குறித்து பார்க்குற நேரம். அப்போ பாருங்க, ஆண்டவர் அவனை திசை திருப்பி தன் தாய் தகப்பன உறவுகள் எல்லாரையும் விட்டு அவனை என்ன செய்கிறான்? திசை திருப்பி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். ஆமீன். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிப்பதற்காக சில சம்பவங்களை என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகளை ஏற்படுத்துகிறார். ஆமீன். அவனை அந்த வீட்டுகளிலிருந்து அவன் என்ன செய்யப்படுகிறான்? தகப்பனை இழந்து, தாயை இழந்து, சகோதரனை இழந்து என்று சொல்கிறது, அவங்களெல்லாம் விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் என்ன செய்கிறான்? அங்கே ஏற்படுத்துகிறார். ஆமீன். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஈசாக்குக்கு அந்த பிள்ளைகள் பிறக்கிற நேரத்திலே அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று வருகிற பொழுது அங்கே ரெபேக்காள் போய் கேட்பான் அந்த பிள்ளைகளை குறித்து என்ன என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இந்த மாதிரிக்கு உன்னுடைய 2வது மகன் என்ன செய்வான்? இப்படியான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிப்பான் என்பதை குறித்து அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறான்? அங்கே அந்த தாயின் கருவில் இருக்கிற பொழுதே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? யாக்கோபை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லலாம். உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய தாயின் கருவில் இருக்கிற பொழுதே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆமீன். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இங்கே யாக்கோபை ஆண்டவர் என்ன செய்தார்? முன் குறித்தபடினால் தான் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம், இவ்வளவு பெரிய பிரச்சனை. இதற்கு பிறகு என்ன நடக்கிறது? இவன் ஆமீன் அந்த வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாய் தள்ளப்படுகிறான். எப்படி ஆபிரகாம் ஆமீன் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு தள்ளப்பட்டு அவனோட தேசத்துக்கு போனாலும் அதே போல இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறான்? அவன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். அங்கே 13 வாசிங்கள்.
அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் 10 வாசங்களேன். யாக்கோபு பேர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணினான். ஆமென். இப்ப என்ன செய்யறான்? போக புறப்பட்டு பிரயாணம் பண்ணுகிறான். இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டான். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனம் எப்படிப்பட்ட ஒரு தரிசனமாக இருக்கிறது? அவன் படுத்திருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஏணி ஒன்று போகுது. மேலே எங்க போகுது? தேவனுடைய எங்க போகுது? வானத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கும் பூமிக்கும் என்ன செய்யப்படுகிறது? ஒரு இடைப்பாடான ஒரு ஏணி ஒன்று இருக்கிறது. இந்த ஏணியில என்ன நடக்கிறது? தேவதூதர் என்ன செய்யறாங்கன்னா ஏறி இறங்கி போய்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அது தரிசனத்தில் அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆமென். அதை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அதற்கு மேலாக கர்த்தர் நின்று என்று சொல்லப்படுகிறது. ஆமென். இங்கே பூமியில யார் இருக்கிறது? யாக்கோபு படுத்திருக்கிறான். அங்கே அந்த ஏணியுடைய மேல் பகுதியில் யார் நிற்கிறது? கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையுடைய வாழ்க்கையில், ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்காக தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய காரியங்களை கொண்டு செல்வதற்கு, கொண்டு வருவதற்கு, ஆமென், என்ன செய்கிறார்? தூதர்களை வைத்திருக்கிறார். தானியேல் அதிகாரத்தை வாசிப்போமானால் அங்கே தானியேல், ஆமென், அவன் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அந்த 21 நாள் அவன் ஜெபிப்பதற்காக அமர்ந்திருக்கிற பொழுது அந்த தூதன் வந்து சொல்லுவான், நீர் ஜெபிப்பதற்கு அமர்கிற பொழுதே நான் என்ன செய்தேன்? அங்கே தேவனிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வந்தேன். சூழ்நிலைகள் நிமித்தமாக என்னால் வர முடியாதபடி இன்றைக்கு நான் வந்திருக்கேன் என்று சொல்லி, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறியாத ஒரு டவர் ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமின்னு சொல்லுங்க. இப்போ இந்த ஃபோனுக்கெல்லாம் நம்ம ஒரு டவர் வச்சிருக்கிறாங்களே, அந்த டவரில் தான் நமக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது இல்லையா? அந்த மாதிரி இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணால் நம்முடைய எங்கே போகுது? முதலாவது எங்கே போகுது? அந்த டவருக்கு போயிட்டு தான் அங்கே போகுது. ஆமீன். அதுபோல ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? உங்களுக்கும் எனக்கும், ஆமீன், ஒரு கம்யூனிகேஷனை ஏற்படுத்தும்படியாக என்ன வைத்திருக்கிறார்? ஒரு டவர் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த டவர் கூட என்ன நடக்கப்படுது? 24 மணி நேரமும் எப்படி இந்த கம்பிகளுக்குள்ளாக கரண்ட் போகிறது நம்ம காண முடியாத அளவுக்கு இருக்கிறதுல எப்படி பாருங்க. நமக்கு முன்னா ஒரு ஃபோன் இருந்துச்சு சொன்னால் அந்த ஃபோனில் என்ன இருக்கும்? வயரெல்லாம் கனெக்ஷன். இப்போ எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லாமலே இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பேசுகிறோம். ஒன்றுமே இல்லாமலே நம்ம வேண்டிய இடங்களுக்கெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? நம்ம கையில் இருக்கிற ஃபோனுக்கும், ஆமீன், எந்த ஒரு வயர் கனெக்ஷன் ஒன்றுமே இல்லை. அதுபோல் அன்றைக்கு யாக்கோப்புக்கு முதல் யாக்கோப்பு ஒரு டவர் மாதிரி ஒரு இடத்துல படுத்திருக்கிறான். அங்கே என்ன நடக்குது? ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று உண்டாகிறது. நின்று நான் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பூமியை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுகிறார். பாருங்க அழகத்தை, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆமாம். இந்த சந்ததிக்குள்ளாக யார் வருகிறது? இந்த 12 கோத்திரத்தார் வருகிறார்கள். அந்த 12 கோத்திரத்துக்குள்ளாக யார் வருகிறார்கள்? யூதர்கள் வருகிறார்கள். அந்த யூத பரம்பரையிலே யார் வருகிறது? இயேசு கிறிஸ்து வருகிறார். அந்த இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டபடினாலே நீங்களும் நானும் என்ன செய்யப்படுகிறோம்? அந்த சந்ததிக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. இதுதான் டவர். அப்போ பாருங்க கனெக்ஷன் எங்கேருந்து எங்கே வருதுன்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம ஆண்டவர் என்ன சொல்லலாம்? ஆதியிலே உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நாளிலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமீன். ஆகவே தான் பவுல் எழுதுகிற பொழுது என்ன சொல்லுகிறான்? இந்த உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே என்ன செய்திருக்கிறார்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நீங்கள் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி இந்த இடத்துல அமர்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை, ஆமீன், யாக்கோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த டிசம்பர் மாதத்திலே நீங்களும் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? முன்குறித்து அதை என்ன செய்திருக்கிறார்? இந்த வேதத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். முதலாவது சுதந்திரம் என்ன சுதந்திரம்? ஆமீன். பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி, உன்
சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன். இரண்டாவதையும் கொண்டுட்டு வர பாருங்களேன். அப்ப அந்த ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு யாக்கோப்பு தன் வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிற பொழுது, ஆமீன், அந்த யாக்கோப்பு, ஆமீன், அப்ப ஒரு மனிதன் அவன் தன்னந்தனியாய் புறப்பட்டு வந்தாலும் கூட அவனுக்குள்ளாக என்ன இருக்கிறது, ஒரு சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப நீங்க அழைக்கப்பட்டவராக இருந்து நீங்க அந்த அழைப்பின் ஊழியத்தை செய்யும்படி வருவீர்களானா உங்கள் மூலம் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆகவே யாக்கோப்பு அன்றைக்கு அவன் நான் போக மாட்டேன் அப்படின்னு எதுவும் சொல்லவே இல்லை. அவன் முதலாவது என்ன செய்கிறான், தன் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான். ஆமீன். இரண்டாவது அந்த கட்டளைக்கு அவன் என்ன செய்கிறான், அதற்கு அவன் ஒபே பண்ணுகிறான். ஆமீன். மூன்றாவது என்ன செய்கிறான், புறப்பட்டு போகிறான். நாலாவது அங்கே தரிசனத்தை பார்க்கிறான். அந்த தரிசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறான், அங்கே 14வது வசனத்து கடைசி பகுதி சொல்லுகிறது, என்ன, உன் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன். அப்ப நம்ம தான் என்ன, எங்க எப்போ நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, இந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைச்சிருக்கு, அன்றைக்கு கிடைச்சிச்சு. ராமின்னு சொல்லுங்க. அன்றைக்கி நீங்கள் பிறந்தீங்களா, நான் பிறந்தேனா, இல்லை. ஆனாலும் என்னது, இந்த ஆசீர்வாதம் என்ன ஆச்சுன்னு, நம்ம சொந்த உறவுகள் கூட நமக்கு எதுவும் சொத்து பொத்து வைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, நீங்கள் வருவீங்க, உங்களுக்கு இந்த சொத்தில் பங்கு இருக்குன்னு சொல்கிற விஷயத்தில் எவ்வளோ உண்மையாக எழுதி வச்சிருக்காரு. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆமீனு. ஆண்டவரே சொன்னீங்களே, உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் என்ன செய்வார், அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவன் வாசிங்க. அடுத்து என்ன சொல்ல பொழுது, முதலாவது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறான். சொல்லுங்க. பாருங்க, அவனோட தனிமையான ஒரு நிலை. அவனுக்கு யாக்கோப்பு எவ்வளோ யோசித்து கொண்டு வந்திருப்பானார்கள். என்னத்தை கொண்டு வந்தான், கையில் என்ன கொண்டு வந்தான், ஒரே ஒரு கோல். அவங்க அப்பா கொடுத்துருக்குற அந்த அப்பா போகும். கடைசி அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காட்டி என்ன செய்யணும், ஆடை மேய்ச்சாலும் பொழைச்சிக்கப்பா அப்படி தான் சொல்லி அனுப்புவாங்க இல்லையா. கடைசியில் அம்மா சாரியிலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்துப்பாங்க, போயிட்டு எங்கேயாச்சும் பொழைச்சிக்க வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். எனக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு காலையில். அதுக்கு பிறகு அவங்களுடைய தொடர்பே இல்லாமல் போச்சுங்க. அங்கே போய் இருக்கிறான், மாமா வீட்டுக்கு தானே போயிருக்கிறான், ரெபேக்காவுடைய அன்னை வீட்டுக்கு தானே போயிருக்கிறான். இப்போ யாருந்தான் ஃபோன் மேலே ஃபோன் போட்டு எவ்வளோ பேர் போட்டு என்ன வந்துட்டானா, என்ன செய்கிறான், ஒவ்வொரு நாளும் கூட ஃபோன் பண்ணி கேட்போம் இல்லையா, என்ன செய்கிறான், எது செய்கிறான், எந்த ஒரு கம்யூனிகேஷன் எடுத்து ஒரு தொடர்புமே இல்லை. அவன் தனி மரமாக அங்கே போயிட்டு படுகிற உபத்திரவங்கள், இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரத்து கொள்வதற்காக அவன் பட்ட பாடுகளை குறித்து பார்க்குற பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும். அவனுடைய பாடுகள் அவ்வளோ பயங்கரமாகவே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார் ஆண்டவர் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இந்த வாக்குத்தத்தங்களை உடனே ஒரு நேரமே டக்குனு பேப்பரில் சுற்றி கொடுத்துருவாருன்னு சொல்லி ஆமின்னு அதற்கு நாங்கள் பிரயாசப்பட வேண்டும், அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த கொடுக்குற ஆசீர்வாதமானது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதம் எதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, உங்கள் ரட்சிப்போடு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கு. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறபடினா கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த யாக்கோப்புடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எழுதி வைக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இதற்கு நீங்கள் எந்த விதமான ஒரு காரியம் செய்யாத பொழுதும் கூட இந்த ஆசீர்வாதம் என்ன ஆகிறது, உங்கள் மேல் வருகிறது, உங்கள் தலை மேல வருகிறது. ராமின்னு சொல்லுங்க. வாசிங்க. உன்னோடு இருந்து நீ போகிற இடம், நீ எங்க போறியோ உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். எங்கே போனாலும் அவளுக்கு என்ன, அவளுக்கு பயம் இருந்துச்சு. அவளுக்கு வீட்டை விட்டு போகிற நேரம் பயம் இருந்துச்சு. என்னைக்கு ஏசா வந்து நம்மளை எந்த நேரம் அடித்து கல்லைக்காரன் கொள்ளுவானோ என்னமோ தெரியலை அப்படிங்கிற பயமும் இருந்தது. ஆமீன். யோசித்து தான் பாருங்களேன், நம்மளை யார் சரி பிடிச்சி அனுப்பி விட்டா வீட்டிலேருந்து போகும் அப்படி போனால் நமக்கு போகிற இடம் யாரை பார்த்தாலும் நமக்கு ஏசா மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். திரும்பி பார்க்குற பக்கம்னா ஏசா தான் வந்துட்டானா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா. ஆமாம். அப்போ ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன், உன்னை காத்து. ஆமீன். இந்த தேசத்துக்கு உன்னை என்ன செய்வேன்,
திரும்பி வர பண்ணுவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நான் ஆண்டவர் உறுதி கொடுக்கிறார். நான் என்ன செய்வேன்? மீண்டுமாக உன்னை என்ன செய்வேன்? நீ எந்த தேசத்திலிருந்து போனாயோ அந்த தேசத்துக்கு நான் திரும்பி கொண்டு வருவேன். ஆனால் நான் திரும்பி கொண்டு வருகிற பொழுது உன்னை வெறுமையாய் கொண்டு வர மாட்டேன், உன்னை நான் நிரப்பி கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வான்? நம்மை திரும்பி அனுப்புகிற பொழுது அவர் நம்மை வெறுமையாக அனுப்பாதபடிக்கு உங்களை என்ன செய்கிறார்? உங்களை நிரப்பி அனுப்புகிறவராக இருக்கு. அந்த கால வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் வெறுமையாக போவதற்கு அல்ல, ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த கால வேளையில் உங்களை என்ன செய்கிறார்? ஆமென், ஆசீர்வதித்து உங்களை நிரப்பி அனுப்புகிறவராக இருக்கிற வசனம் சொல்லுகிறது. நான் பாருங்க திரும்பி வர பண்ணுவேன். நான் சொன்னதை என்னென்னலாம் சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென், அதுதான் மிக முக்கியம். முதலாவது ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியிலே உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். ரெண்டாவது என்ன சொல்றார்? உன் சந்ததிக்குள்ளாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்றார். மூன்றாவது என்ன சொல்றாரு? நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படிங்கிறார். நாலாவது என்ன சொல்றாரு? நீ போற இடத்துலலாம் உன்னை காத்துக் கொள்வேங்கிறார். ஐந்தாவது என்ன சொல்லுகிறார்? தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. அடுத்து என்னது? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். அவன் சொல்லிட்டான். இப்போ ஆண்டவர் சொன்னதுக்கு பிறகு வாசிங்க 16. யாக்கோபு நித்திரை தெளிந்து, அப்போ தூக்கத்தில் தான், தரிசனத்தில் தான் சம்பவம் நடந்துருச்சு. சரியா? இப்போ அவனுக்கு என்ன செய்யறனே தெரியல. டக்குன்னு அப்படி தெளிந்து எழுப்பிட்டான். நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னது? எனக்கு ஒருத்தருமே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? அம்மா அப்பா என்னை கைவிட்டுட்டாங்களே, நான் போகிறேனே, அங்கே போனால் மாமா ஏற்றுக்கொள்வாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன கலர், எப்படிப்பட்டவங்க, என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாது, இத்தனை வருஷத்துக்கு பிறகு போகிறேனே. அப்படி ஒரு தனிமையான நிலையில் அவன் யோசித்து கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் வெளிப்பட்டபடி நான் இப்போ அவன் சாட்சி சொல்லுகிறான். அவன் என்ன சொல்ல பாருங்க, கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாது இருக்கிறேன். நம்மளும் அப்படி தான், நம்மளோட ஆண்டவர் இருக்கிறது, நம்ம என்னது, நம்மளோட வாழ்க்கையில் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்ய முடியலை, அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆமென். கொலோசியர் புத்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே கொலோசியருக்கு பவுல் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லி. எபேசியருக்கு எழுதுகிற பொழுது நீங்கள் கர்த்தருக்குள் இருக்கிறீங்கன்னு சொல்லி அங்கே எழுதுகிறார் எபேசியருக்கு. அதே வேளையில் ஆமென் கொலோசியருக்கு எழுதுகிற பொழுது என்ன சொல்கிறான்? அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று சொல்லி ராமின்னு சொல்லுங்க. அப்போ எப்படி இருக்கிறோம்? இரண்டனை கலந்து இருக்கிறோம் ராமின்னு சொல்லுங்க. அப்போ கடவுளுக்குள்ளாக நம்ம எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இணைந்து இருக்கிறோம் என்று சொல்லி அங்கே எழுதுங்க. அதுபோல இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறான், பெத்தேல் என்ற ஒரு பெயர் வைக்கிறான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து இப்ப ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். நல்லா கேட்டுக்கணும். ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணினார் இல்லையா? ஆண்டவர் என்ன உடன்படிக்கை பண்ணினார்? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவுன்னு கைவிட. இப்போ அவன் ஒரு என்ன செய்யறான்? ஒரு உடன்படிக்கை. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. ஆமாம். இப்போ யாக்கோபுக்கு என்ன தேவையா இருக்கிறது? ரெண்டு தான் தேவை. இந்த உலகத்தில் நமக்கு ரெண்டு தான் தேவை. ஒன்று என்னது? உண்ணுவதற்கு ஆகாரம். ரெண்டாவது என்ன வேணும்? உடுக்கிறதுக்கு வஸ்திரம் தான் போதும். எனக்கு வேறு ஒன்றுமே வேணாம். முத வேலைகளுக்கு போகிறேன்னு அப்படி தான் போய் சொல்லுவாங்க. ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணாம், வீட்டில் தங்குறதுக்கு இடம் கொடுங்க, சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இருப்போம் அப்படின்னு. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சென்றதுக்கு பிறகு ஏதாச்சும் சம்பளம் தாங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ இவன் சொல்கிறேன், எனக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு எனக்கு என்ன வேணும்? எனக்கு
உணவு உடை இருந்தால் போதும், அவ்வளோதான். நான் இப்போ வீட்டை விட்டு வந்துட்டேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, இப்போ எனக்கு என்ன வேணும்? உணவு உடை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஆமீன். அடுத்து என்ன சொல்கிறான்? என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட, இப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, உன்னை என்ன சொல்கிறாரு? உன்னை உன் தேசத்துக்கு அனுப்பேன்னு சொல்கிறேன். இப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் அனுப்புறீங்க சரி, ஆனால் நான் எப்படி போகணும்? சமாதானமாக போகணும். ஏன்? அவன் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில தான் வீட்டிலேருந்து வாரான். ஆமீன். சமாதானத்தை விட்டு தான் வாரான். அவனுக்கு அங்கே வீட்டுலேருந்து பிரச்சனை வரதான் அவன் என்ன செய்யறான்? இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், என்னை தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் எப்படி கொண்டு போகணும்? சமாதானத்தோடு திரும்பி வர பண்ண வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாருங்க இப்போ அழகாக அவங்க சொல்லுகிறான், திரும்பி வர பண்ணினால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நல்ல ஒரு உடன்படிக்கை சொல்கிறான். இந்த 3 காரியம், எனக்கு உணவு வேணும், உடை வேணும், 2வது 3வது நீங்கள் சொன்னபடி நான் ஊருக்கு போகிற நேரத்தில் அங்கே எனக்கு என்ன இருக்கணும்? பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடாது. ஆகவே நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்னை பாதுகாக்க வேண்டும். அப்போ அடுத்து சொல்கிறான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். இது முக்கியமான ஒரு விஷயம். முதல் சொன்னான், எனக்கு என்ன வேணும்? உண்ண உணவும் உடுக்க ஆகாரமும் போதும். 3வது சமாதானத்திலே போகணும் அப்படின்னு. 4வது அவன் சொல்லுகிறான், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவனீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும். உணவுடைய கொடுக்க போறான். பாருங்க என்ன சொல்றேன்? எல்லாவற்றிலும் உமக்கு நான் என்ன செய்வேன்? தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் என்று சொல்லி பொருத்தனையை பண்ணி கொண்டான். ஆமென். அவன் பொருத்தனையை பண்ணி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அங்கே போகிறான். அதுக்கு பிறகு நாங்கள் பார்ப்போமான ஒரு சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அங்கே அவன் தான் சொல்றான். 32:10 வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம், அதனால நம்மளுக்கு சீக்கிரமாக சுருக்கமாக நான் சொல்றேன். இப்போ எப்படி வந்தான்? வெறுமையாக வருகிறான். ஆமென். ஆனாலும் திரும்பி போகிற பொழுது பார்க்கிறோம், அந்த 10வது வசனம் சொல்லுகிறது, அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் நான் என்ன செய்கிறேன்? எல்லாவற்றுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் வாசிக்கிறது. அடியேனுக்கு நீ தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆமென். நான் எப்படி போனேன்? கோலும் கையுமாக தான் என்ன செஞ்சேன்? இந்த யோர்தானுக்கு நான் போனேன். ஆனால் என் கர்த்தர் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிறுமையான ஒரு சூழ்நிலையில நாம் வந்திருந்தாலும் கூட நம்முடைய கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நான் ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 32ஆம் அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 30 வாசிங்க பார்ப்போம். 30. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். ஆமென். இப்போ சம்பவத்தை பார்க்கணும். அப்போ என்ன செஞ்சாங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னால நான் சுருக்கமாக சொல்கிறேன். என்ன நடக்குது? முதல் 7 வருஷம் இருக்கிறான். எதுக்காக இருக்கிறான்? முதல் 7 வருஷம் ராகேலுக்காக என்ன செஞ்சான்? 7 வருஷங்கள் என்ன செஞ்சான்? அங்கே வேலை செஞ்சான். வேலை செஞ்சதுக்கு பிறகு அங்கே முதலாவது ஒரு சம்பவம் நடக்குது, திருமணம் நடக்குது. பார்த்தா பொண்ணு மாறி போச்சு. இப்போ மாறினதுனால திருப்பி என்ன செய்யலாம்? திருப்பி என்னது? அந்த மாமாவோட பேசணும்னா இப்போ அங்கே ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அப்புறம் மாமா சொல்ல, சரி இன்னொரு 7 வருஷம் இருந்தேன்னா நீ விரும்பினப்படியே என்ன செய்வேன்? உனக்கு அவளையே நான் திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அக்கா இருக்குன்னு தங்கைக்கு திருமணம் முடிக்கக்கூடாது, அதனால தான் அக்காவை முடிச்சுட்டு பண்ணுறேன். ஆனால் இந்த பொண்ணை நான் உனக்கே தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டா அவனுக்கு ஒரு பெரிய. ஆனால் அதுக்கு பிறகு இந்த காரியம் என்னன்னா 30ஆம் வசனம் சொல்லுது, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம். வருகிற பொழுது லாபான் எப்படி இருந்தான்? அவ்வளோ பெரிய வசதியாக இருக்கவில்லை. ஆனால் அங்கே யாக்கோபு அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிற பொழுது ஆமென் என்ன செய்கிறார்? அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது, நீங்கள் ஒரு வேலைக்கு புறப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது? உங்கள் நிமித்தம் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதுபோல நீங்கள் வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலை ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள்
எங்க போறீங்களோ ஆமென், அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்கள் நிமித்தம் அந்த வீட்டை ஆசீர்வதிக்க, அந்த இடத்தை அதுபோல அந்த யார் லாபானவருடைய வீட்டை என்ன செய்கிறார் ஆண்டவர், யாக்கோபின் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அதான் நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தருமை ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் எப்படி இருக்கிறது, பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று சொல்லி கேட்கிறான். புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிற நேரத்தில் இந்த மாமா என்ன செய்ய, லாபான் என்ன செய்கிறான்னு, அவன் இருந்த காலத்தில் சம்பாதிச்சது எல்லாவற்றையும் என்ன செய்தான், அவன் சுதந்திரித்து கொண்டு யாக்கோப்பை வெறுமையாக அனுப்ப முற்படுகிறான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று. ஆனால் இப்போ யாக்கோப்புக்கு என்ன உண்டாயிட்டு, ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாய் வந்திருக்கிறான். ஆமென். எதை நம்பி இருந்தானோ அப்போ எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டான், தந்திரமாக என்ன செஞ்சிட்டான், யாரு லாபான் என்ன செஞ்சிட்டான், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இவனுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து 31ஆம் அதிகாரம் 38. இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், சினை அழியவில்லை, பண்ணினேன், பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. ஆண்டவர் அங்க வாக்குத்தத்தம் பண்ணார். நல்லா கவனித்துருவாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், வாக்குத்தத்தம் எப்படி இருந்தது, நான் உன்னை என்ன செய்கிறேன், நான் சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்கிறார் ஆண்டவர், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றார். ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு நெருக்கமான பாதையில் அவன் போகிறான்னு சொல்லி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவன் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு என்பதுங்கிற நேரம் எப்படி யோசேப்பு அவன் அங்கே சிறைச்சாலையில் எப்படி அவன் புடமிடப்பட்டிருந்தானோ அதுபோல் யாக்கோபு சொந்த மாமாவுடைய வீட்டில் போயிட்டு இருக்கிறான். ஆனாலும் அங்கே என்ன நடக்குது, அவனுக்கு நடக்கிற சம்பவத்தை பாருங்களேன். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன், உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அறியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்கள் நான் தின்னவில்லை, பேருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். அப்போ எந்த அளவுக்கு அந்த யார் லாபான் அவனை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான்னு பாருங்களேன். எந்த அளவுக்கு அவனை முதலாவது அவனை மருமகனை ஏற்றுக்கொண்டான், அதுக்கு பிறகு எல்லாம் கொடுத்து கடைசியில் என்ன இருக்கு, நெருக்கம் பாருங்க. யாக்கோப்புக்கு தேவன் சொன்னாரே அந்த காரியம் நிறைவேற்ற. நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா, 2 பரிவாரத்தோடைய வாரா அப்படின்னு. ஆனால் அந்த பரிவாரங்களோடு வருவதற்கு அவன் என்ன செய்கிறான், தன்னை முற்று முழுதுமாக அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறான். பாருங்க அந்த வசனம், வீடுன்றதை நான் உம்மிடத்திலே கொண்டு வராமல் அதற்காக நான் என்ன செய்கிறேன், உத்தரவாதம் பண்ணுகிறேன். அவன் சொல்றான் லாபான், ஆமீன், அது எனக்கு தெரியும், அதெல்லாம் கேன்சல், அது உனக்கு அந்த ஆடு அது இது கழிச்சுதான், அதுக்கு எனக்கு ஆடு வேணும், 100 ஆடு கொண்டு போனால் 100 ஆடு எனக்கு வேணும், இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை. அடுத்து என்ன சொல்லுது, எப்படி யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நெருக்கம். ஆமேன். அப்போ நம்ம நெருக்கப்படுகிறோம். ஆமேன். கடந்த நாட்களை தியானித்தது போல அவன் என்ன செய்யப்படுகிறான், நெருக்கப்படுகிறான். ஆமேன். வந்து ஏண்டா மாட்டிக்கிட்டோமே அப்படி சொல்லிட்டு போகலை. அங்கே என்ன நடக்குது, பயங்கரமான ஒரு நெருக்கம். பகலிலே பாருங்க. அடுத்து என்ன சொல்லுது, என்னை பற்றித்து. யாக்கோபு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தான். என்னுடைய தகப்பன் வீட்டில் இருக்கிற நேரம் எனக்கு அவ்வளோ ஆசை. ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்கிறான், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நம்ம வேலை செய்கிற இடங்களிலே நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கங்கள்லாம் இருக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இதற்காக கவலைப்படக்கூடாது. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கு. அதுதான் எனக்கு மிக முக்கியம். யாக்கோபு எதை யோசிக்கிறான், என் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆமாம், என் ஆண்டவர் என்னை என்ன செய்வார், வெறுமையாக அனுப்புவார். அந்த ஆண்டவர் சொன்ன வாக்குக்கு கீழ்ப்படுகிறான். தன் தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறபடினா அதற்காக வருகிற உபத்திரவங்கள் தான் இது. இன்றைக்கு நான் உங்களுக்கும் எனக்கு வருகிற உபத்திரவங்கள் என்ன, நாம் ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறபடினா நமக்கு வர வேண்டியது ஆசீர்வாதத்தை நிமித்தம் நம்ம என்ன செய்யப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், நாங்கள் நெருக்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம், நிந்தை
சிந்தைகள் எல்லாம் நமக்கு வருது. காரணம் என்ன? நம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடினால் நாம் என்ன செய்யணும்? அந்த வாக்குத்தத்தத்தை மீற முடியாதபடிக்கு வருகிற போராட்டங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். அடுத்து என்ன சொல்லப்படுகிறது? பகலிலே வெயில், இரவிலே குளிர் என்னை பட்சித்தது. நம்ம என்ன நினைச்சோம்? யோசிச்சு பாருங்க. யாக்கோபு நல்லா சாப்பிட்டு நல்லா அவனுக்கு என்ன அப்படிதான் யோசிச்சுப்போம். மனைவி மறக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்குது, நல்லா சந்தோஷமாக மாமா வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்களேன், பகலிலே பாருங்களேன், அது என்னது? பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பற்றித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்த. அப்படின்னா என்னது? தூக்கமே இல்லை. ஏன்னா இரவிலையும் எங்கே இருந்தாலும் தெரியல, ஆடுகள் அது. ஏன்னா அந்த அளவுக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்களோ அதை விட மோசமாக யாரிடத்தில் இருக்கிறான்? சொந்த உறவுக்குள்ளாக வராமின்னு சொல்லுது. இன்னைக்கு சொந்தங்கள் நம்மளை பகைச்சாலும் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை குறித்து கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். சில குடும்பங்களுக்கு, சில பிள்ளைகள், சில வாழ்க்கையில் நம்ம இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளாய் போகிற நேரத்தில் தான் நம்ம அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமாக. வாசிங்களேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். ஆமென். பாருங்க, அப்ப 20 எத்தனை வருஷம்? 20 வருஷ காலம் அங்கே இருந்திருக்கிறார். யார்? யாக்கோபு. 20 வருஷ காலமும் எப்படிப்பட்ட நெருக்கம். கொஞ்ச நாள் போன நேரம் மட்டும் கொஞ்ச நாள் என்ன செஞ்சுருப்பாங்க? கொஞ்ச நாள் நல்லா இருந்திருப்பாங்க. ஆமென். சந்தோஷமாக இருந்திருப்பான். மாமா வீடு தானே, நேரத்துக்கு வாங்க, மருமகன் சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா, விசாரிப்பு. ஏன்னா கட்டி அணைச்சி தான் கூட்டிகிட்டு போனான். வாங்க, ரெபேக்காவுடைய மகனா நீங்கள், 2வது மகனா, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் 2 பேருக்கும் அப்போ ஆண்டவர் சில நேரங்கள் அப்படியான நெருக்கங்களை நமக்கு கொண்டு வருவார் என்று சொன்னால், அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நமக்கு ஒரு விசாலமான ஒரு வழியை கற்று வைப்பார். அதுதான் அங்கே மிக முக்கியமான ஒரு காரணம். நான் அங்கேயே கடந்து போகிறதுக்கு அல்ல. தொடர்ந்து வாசிங்களே. அந்த 20 வருஷ காலம் உங்களுடைய வீட்டில் இருந்தேன். 14 வருஷம் என்ன செஞ்சேன்? 2 பிள்ளைகளுக்காக வேண்டி ஆடு மேய்ச்சான். என்னது? அது எப்படி மேய்ச்சிருக்கிறான் பாருங்க. அந்த அந்த பிள்ளைகளுக்காக எப்படி மேய்ச்சிருக்கிறான். அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்காங்க? 38ஆம் வசனம். இந்த 20 வருஷ காலம் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை. உம்முடைய மந்தைகளிலே கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்திலே கொண்டு வராமல் அதற்கு நான் அப்பா அந்த 20 வருஷமாக அவன் எப்படி இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நெருக்கம். இப்போ நமக்கு அப்படிப்பட்ட நெருக்கமெல்லாம் இல்லை. ஒரு சின்ன விஷயம்னா நம்ம கோச்சிக்கிட்டு ஓடி போயிடுவோம். அவன் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நெருக்கம் எவ்வளோ பயங்கரம். அப்படியே அவன் என்ன செய்யறான்? உறுதியாக இருக்கிறான். ராமன் சொல்லுங்க. அதுதான் மிக முக்கியம். அவன் என்ன செய்கிறான்? அந்த இடத்துல எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிறான். நான் எப்படி இருந்தேன்? ராஜா மாதிரி இருந்தேன். 3 வேளை சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு அம்மா கூப்பிடுவாங்க, ஓடி போய் சாப்பிடுவேன், எல்லாம் செஞ்சேன். இப்போ இந்த நிலையில் யோசிச்சு பாருங்களே, தூக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு தொழிலில் நமக்கு ஒரு நிம்மதி இல்லைன்னா எப்படி இருக்கும்? தொழில் செஞ்சு நிம்மதி இல்லையே, சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே. காரணம் எவ்வளோ பெரிய கடினம் பாருங்கள். இந்த 20 வருஷம் கிடந்தேன். வாசிங்களை அதை முடிச்சிடுவோம். 20 வருஷ காலம் வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். ஆமென். அப்ப பாருங்களேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். நம்ம எப்படி சம்பளம் கூட தருவீங்களா? கூட தராட்டி வரமாட்டேன். இங்கே 10. அப்போ எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? இவ்வளோ பெரிய துன்பத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ தூரம் ஆண்டவரை ஆராதிக்கணும் இல்லையா? நமக்கு இப்படி துன்பமா, நமக்கு இப்படி வேதனையா? பாருங்கள், 10 முறை சம்பளத்தை டிஃப்ரென்ஸ் மாற்றுறாங்க. எப்படி இருக்கும்? சம்பளம் வாங்க போகிற நேரம் டக்குன்னு எல்லாம் கழிச்சு அப்படி கொண்டுட்டு வந்து என்ன செய்கிறது? அப்படி கொடுக்குற நேரம் எப்படி இருக்கும்? அந்த சம்பள லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுக்குற நேரம் போன மாதம் 10 முறை என்ன செய்தான்னா சம்பளத்தை மாற்றினான். யோசிச்சு பாருங்க இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீனே. ஆகவே அவன் நம்ம இதில் என்ன பார்க்கணும்னா, யாக்கோபு ஆமீனே
உங்களையும் என்னையும் ஆமீன் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஒரு தாய் எப்படி கற்பவேதனை பற்றி தன் பிள்ளையை பெற செய்கிறார், அதுபோல உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் இந்த ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே நிச்சயிப்பதற்காக ஒரு மனுஷன் எல்லா வேதனைகளையும் படுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. 10 முறை சம்பளத்தை மாற்றினீரேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயத்துக்குரிய தேவனும் என்னோடு இராமல் போயிருந்தா என்னை கலாஸ் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோதான். ஆமீன். ஆமாம். வாசிங்க. நீ இப்பொழுதும் என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பீர். இப்போ என்ன செய்கிறார்? நீங்கள் என்னை என்ன செஞ்சுருப்பீங்க? ஒன்றும் இல்லாமல் அனுப்பியிருப்பீங்க. ஆனால் என் தேவன் யாரு? ஈசாக்கின் தேவன் யாரு? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் யாரு? யாக்கோப்புக்கு தேவனாக இருக்கிற என்ன செய்கிறான்? அவரோடு கூட இருந்தார். ஆமீன் சொல்லுங்க. உபத்திரவமா, வேதனைகளா, பிரச்சனைகளா? நீங்கள் யோசிக்கணும். என்னது? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். பாருங்கள், எவ்வளோ பெரிய உபத்திரவத்தின் மத்தியில் அவன் கடந்து வருகிறான். கடைசியாக இதை வாசித்து நாம் முடிப்போம். வாசிங்க. 32:10 வாசித்து நம்ம முடிக்கலாம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. யோசிச்சு பாருங்களேன். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த தயவு, தேவ தயவு இல்லைன்னு சொல்லியிருந்தால் அங்கே என்ன நடந்திருக்கும்? லாபான் இவனை வந்த வழியிலே அனுப்பியிருப்பான். நீ கோலோடு தானே இப்போ வந்த, கோலை எடுத்து ஓடி போன்றிருப்பான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தான்? அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா இடத்திலும் தயவு. பயங்கரமான யாக்கோபு சும்மா இல்லை, கோவக்காரனாக தான் இருந்திருப்பான். இஸ்ரவேலுக்கு பயங்கரமான. ஆனாலும் என்ன செய்யலாம்? அப்படியே ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரா இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்லியிருப்பாரா இருக்கும்? என்ன சொல்லியிருப்பாரு ஆண்டவர்? சொல்லுங்களேன். நீங்கள் யாக்கோபா இருந்தால் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவர் என்ன உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு? யார் சொன்னது? நீ பொறுமையாக இருப்ப, நீ பொறுமையான பிள்ளை தான். அப்போ பொறுமையாக இருக்குங்க, பொறுமையாக இருங்க டேடி, பொறுமையாக இருங்க. ஆமாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்? பொறுமையாக இருங்க. ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்துட்டாலே என்ன ஆகும்? ஆண்டவருடைய நாமம் என்ன ஆக்கப்பட்டுரும்? அவர் ஐயோ போய் சொன்னார், அவர் சொன்னதை செய்யலை அப்படிங்கிறது இல்லாமல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இதில் எங்கே எகிப்தில் புறப்பட்டு அங்கே எகிப்தில் இருக்கிற நேரம் அந்த வாதைகள் வருகிற பொழுது ஒவ்வொரு முறையும் போயிட்டு மோசே நிற்கிறார். அங்கே யார்? வானோண்ட இருதயம் கடினமாகிறது. ஜனங்கள் பயங்கரமாக ஏசுவாங்க. அப்போ என்ன போயிட்டாங்க அப்படியே நிற்பான். நான் யோசிச்சு பார்த்தேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட போயிட்டு நிற்கிறான். ஆண்டவரே என்ன அப்படி தான், கொஞ்சம் பொறுமையார் அப்படி சொல்லிட்டு கடைசியாக என்ன செய்கிறான்? அந்த இடத்துல நீங்கள் என்ன இருக்கக்கூடாது, இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, இப்பொழுதே புறப்பட்டு போங்கன்னு சொன்ன உடனே அந்த இரவு ஆமீன் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? புறப்பட்டு சகலவற்றையும் சுதந்திரித்து கொண்டு கானான் தேசத்தில் இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் வெறுமையாக அல்ல, பொன்னும் வெள்ளிகளோடு கூட எகிப்திலிருந்து என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். ஆமீன் சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நஷ்டங்கள், இவைகள் எல்லாம் என்னன்னா, இவை எல்லாவற்றையும் சேர்த்து கர்த்தர் என்ன செய்வான்? உங்களுக்கு ஒரு லாபகரமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமீன். ஆகவே தான் அங்கே சகைவுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இழந்து போனதை என்னது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அன்னைக்கு யாக்கோப்புக்கு ஒருத்தருமே வரல, ஆனாலும் யாக்கோப்போட கர்த்தர் இருந்தார். அதுபோல இன்றைக்கு உங்களுக்கும் எனக்காக இயேசு என்ன செய்துட்டான்? இந்த ஆசீர்வாதத்தை ஒருவரும் ஆமீன் சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடி அவர் என்ன செஞ்சுட்டார்? உங்கள் மேல் ஒரு முத்திரையை போட்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அந்த முத்திரை என்ன செய்ய முடியாது? ஒருவராலும் உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முத்திரை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் சொல்லுகிறான். என்னது? என்ன சத்தியம்னா என்னது? வார்த்தை. ஆமீன். ஆண்டவருடைய அந்த வார்த்தையை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமீன். அந்த எங்க அந்த தூணை வச்சு படுத்திருந்தானே, அந்த எங்க படுத்திருந்தான்? சொல்லுங்க பிள்ளைகளா. வனாந்தரத்தில் நைட்டில் அப்படி போகிற நேரம் படுத்திருந்தானே, அதே தான் அவனுக்கு அந்த கனவு தான் வந்து போய்கிட்டே இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் ஆகிக்கொண்டே இருக்குது. ஆண்டவர் சொன்னாரே அவர் ஆமீன். அவர் ஆபிரகாமுடைய தேவனாக இருக்கிறார். அவர் ஈசாக்குடைய தேவன். அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, ஆபிரகாமுடைய தேவன் ஈசாக்கு தேவன் யாருன்னு சொல்லி. அதனால் அவனுக்கு அதுதான் சொல்கிறார். அதுதான் தயவு. அது பாருங்களே, அடியனுக்கு
எல்லா சத்தியத்துக்கும். ஆமென். என் ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல, மனுஷனை போல். அதனால் அவர் சொன்னதை எனக்கு நிறைவேற்றுவார் என்று சொல்லி அந்த உபத்திரவங்கள், அந்த வேதனைகள், அந்த சஞ்சலங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்தான்? சொந்த வீட்டுக்கு அவன் சகித்து கொண்டே இருந்து அவன் என்ன செய்கிறான்? புறப்பட்டு வருகிறான். அந்த இடத்துல ஆண்டவருக்கு என்ன சொல்லுகிறான்? என்ன ஆண்டவரே, என்னை கொண்டு போயிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலை. அவன் சொன்னான், எனக்கு தேவரை காண்பித்த எல்லா தயவும் புறாமின்னு சொல்லுங்க. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறான்? தயவை வைத்திருக்கிறான். உங்களுக்கும் எனக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் சாதாரண விஷயம் அல்ல. அந்த இடத்துலலாம் ஆண்டவர் உங்களுக்கு தயவையும், மற்றது என்னது, அடுத்து என்ன சொல்றது, எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்லன்னு சொல்றேன். நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். நம்ம பாத்திரமா? நம்மளாம் இயேசுவுக்கு என்ன பாத்திரம்? நம்மளாம் சொல்ல முடியுமா? நமக்காக அவர் அவ்வளோ பெரிய நம்ம எதுவும் தாரேன்னு சொன்னோமா? இல்லையே. நம்ம பிறக்காதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தான்? எப்படி யாக்கோப்பு ஆமீன் உபத்திரப்பட்டு வேதனைப்பட்டு ஆமீன் அவன் துன்பப்பட்டான், அதுபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் துன்பப்படாதபடிக்கு இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்காக நமக்கு ஒரு இலகுவான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தினபடினாலும் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஆமீன். ஆகவே நம் ஜீவனை தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அநேக வழிகளை வைத்திருக்கிறார். அவருடைய சத்தியத்தின்படி நாம் நடக்கிற பொழுது ஆமீன் அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்க. வாசி மகள் அதை வாசி எவ்வளவு வேணும் பாத்திரம் அல்ல. நான் ஆமீன் இந்த யோர்தானை கடக்கிற பொழுது நான் எப்படி இருந்தேன்? எம்டி, நத்திங், ஒண்ணுமே இல்லை. எப்படி இருந்தேன்? ஒன்றுமே இல்லை. அவங்க அப்பா என்ன கொடுத்துருக்குறாங்க? பவுலை மட்டும் கொடுத்துருக்காரு, ஒரு வேறு சாப்பாடு கொடுத்தாரா என்னமோ தெரியல. எப்படி போய்கிட்டு இருக்கிறான்? திசை அறியாது போய் கொண்டிருக்கிறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் ஒரு திசை அறியாத ஒரு வாழ்க்கை போல இருக்கும். அடுத்த நாள் என்ன செய்வோம், அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னு நம்ம பல காரியங்களை நம்ம யோசித்து கொண்டிருப்போம். ஆமென். ஆனால் இந்த கால வேளையிலே கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. ஆமென். அதான் அந்த இடத்துல இருக்காங்க பாருங்க. வாசிங்க, நான் கோலும் கைமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ ஆமீன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால்தான் அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்வான்? நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கான். அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற உபத்திரவங்க, அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் நமக்கு வருகிற போராட்டங்கள், அது நிமித்தம் வருகிற பிரச்சனை, இந்த எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவைகளை சகித்து கொண்டு அந்த பிரச்சனையை பெருசாக நினைக்காம அந்த பிரச்சனையை விட நமக்கு ஆமீன் வாக்குத்தத்தம் பண்ணின அவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் யாரு? மனுஷன் அல்ல. இப்போ நான் அல்ல. பயப்படாதீங்க சிஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்னாலே பயந்தான் வரும். ஆனால் உங்களுக்கு அந்த வார்த்தை சொன்னது நான் அல்ல, என் கர்த்தர் உங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் அவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். ஆகவே யாக்கோப்பு அதை பிடித்து கொண்டான். அதை பிடித்து கொண்டபடினால் அவர் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறான். ராமின்னு சொல்லுங்க. இந்த வழி எப்படிப்பட்ட நெருக்கமான இருந்தால் என்ன செஞ்சிருப்பான்? வந்த வழியில் போயிருக்கலாம் இல்லையா? அப்போப்பா நீன்னு ஒன்று இதை வச்சுக்கிட்டு நான் ஏன் மல்லு கட்டுறேன்? எனக்கு என்ன சொத்து இல்லையா, சுகம் இல்லையான, என் சொத்து இருக்குது, எங்கள் அண்ணன் விட்ட சொத்து இருக்குது, நான் போனேன்னா பேசாமல் ராஜா மாதிரி தூங்கலாம் அப்படின்னு இல்லாமல் நெருக்கப்படுகிறான். ராமின்னு சொல்லுங்க. அப்போ நம்ம நெருக்கப்படுகிறதற்காக ஆமீன் உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் நெருக்கப்படுகிற, நீங்கள் உபத்திரப்படும் உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகளுக்காக நீங்கள் நெருக்கப்படுகிறீர்கள். உங்கள் சந்ததிகளுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் உபத்திரப்படுகிறீர்கள். உங்கள் சந்ததிகளுடைய எதிர்காலங்களுக்காக நீங்கள் அந்த நாட்கள் வேதனைப்பட்டு கொண்டு சத்தியத்தில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கீங்க. அது நிமித்தமாக ஆமீன் ஆண்டவர்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும் பாடலை பாடி நம் தேவன் அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமீன். கர்த்தர் அந்த கடைசியாக அந்த வசனத்தை வாசித்து ஆமீன் அந்த 28ஆம் அதிகாரத்தில் பாருங்க வசனத்தை வாசித்து நம்ம படிப்போம். நான் உன்னோடே இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமீன். நம்ம
சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டேன். வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்ப வரையில் என்னை காப்பாற்றுவே. கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். மூளை கல்வியா, சாய்க்கும் கல்வியா, மூளை கல்வியா. வடக்கு தெற்கு பரம்புவாயினே. பூமியின் துளை போல் சந்ததி பெருமென்று மாதுரை தீரே. சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். சொல்லுமா சொன்னதை செய்யும் அளவு கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் கரங்களியாத்துக்கு வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை காப்பாற்றுவே.